தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா ஒருங்கிணைந்த ஒன்றிய பாசறை இளைஞரணி செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதேபோல் மாரண்டஹள்ளி இந்தியன் வங்கி முன்பு அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் மற்றும் நகர செயலாளர் கோவிந்தன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அஇஅதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் MKA லோகேஸ்வரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதேபோல் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம், குளத்துமேடு பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் தென்காசி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் முன்பாக அதிமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக நகர செயலாளர் சுடலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய லாலாப்பேட்டை பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் உள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு கரூர் மாவட்ட அவைத்தலைவர் திரு வி.க. தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கடலூர் மாவட்டம் வடலூர் அதிமுக நகர கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வடலூர் அதிமுக நகர செயலாளர் CS பாபு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை புதிய கடற்கரையில் பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக குவிந்த வண்ணமாக காணப்பட்டனர். மேலும் புதிய கடற்கரையில் உள்ள ஊஞ்சல், சறுக்கு போன்ற விளையாட்டுகளை குழந்தைகள் ஆர்வமுடன் விளையாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஓமலூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொங்கல் விழா, துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஓமலூர் ஒன்றிய செயலாளர் செல்வகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சேலம் மத்திய மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சம்பள பிரச்சனையில் இளைஞர் மீது நடத்திய தாக்குதல் குறித்து புகார் அளித்தும் போலீசார் மனு வாங்க மறுத்து அலைக்கழிப்பதாக இளைஞர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மேலும் இது குறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளைஞர் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார். என்னை ஒரு பிரச்சனை, சம்பளத்தில் ஒரு சின்ன பிரச்சனையால் என்னை கூட்டு போய் சின்ன சிமெண்ட் பெட்டி காலனி உள்ளே தோட்டத்தில் வைத்து என்னை சரமாரியாக என்னை அடித்தார்கள். அடித்த பிறகு அங்கே இருந்த ஒரு ஆள் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை வெளியேற்றி விட்டார். ஒரு அம்மா, என் தோட்டத்துக்காரங்க அம்மா, திரும்ப வெளியே வந்து என்னை கூட்டு போய் அந்த அம்மா தடுத்தனால திரும்ப கல்லூத்து ஓடையில் வைத்து என்னை சரமாரியாக தாக்கி என்னை நிராகரமாக என்னை வீடியோ எடுத்து என்னை அடிச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் முதன்முறையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு மார்க்கெட் பகுதியில் உள்ள மத்திய இடத்தில் கடைகளில் பணியாற்றும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் பாரம்பரிய முறைப்படி கோலமிட்டு பொங்கல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வணிகர்கள், கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் விளையாட்டு போட்டிகளை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த கழனி சாவல் கிராமத்தில்
காலத்தில் ஆதி திராவிட மக்களுக்காக அரசு ஒதுக்கிய 12 ஏக்கர் நிலத்தை தற்போது பிரித்து கொடுக்கவில்லை என கூறி கிராம பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஒதுக்கிய இடத்தில் முள்வெளி அமைத்து பொதுமக்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் தைத்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியின் சிகர நிகழ்வான தேரோட்டம் 27ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த சிவந்திபுரத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு 2ஆம் ஆண்டாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விக்ரமசிங்கபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் சுஜிதானந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிலையில் மாணாக்கர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என அனைத்து ஜல்லிக்கட்டு போட்டியிலும் குளறுபடிகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மதுரையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மெட்ரோ நிர்வாக இயக்குநர் தலைமையில் மதுரை ரயில் முன்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பெரியார் பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைப்பு மதுரை ரயில் நிலையத்திலும் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் கோரிப்பாளையம் என 3 இடங்களில் சுரங்க வழித்தடங்கள் அமையவுள்ள நிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்கோட்டை பகுதியில் பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற எருது விடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக 1,11,111 ரூபாய் மற்றும் 2வது பரிசாக 88,888 ரூபாய் எனவும் மொத்தம் 5 பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனியில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கம்பம், புதுப்பட்டி, அனுமந்தன்பட்டி, உத்தமபாளையம் என பல பகுதிகளில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பண்ருட்டி நகர செயலாளர் காடிமுருகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று கடலூர் சாலையில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சோளிங்கர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பங்கப்பாட்டு சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அறந்தாங்கி எம்ஜிஆர் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.